மீண்டும் பள்ளிக்கு போகலாமா? ஆஹா! யாரு தான் வேண்டான்னு சொல்லப் போறா? என்ன கேட்டா, நிச்சயமா நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். நீங்களும் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம பள்ளியோட நினைவுகளுக்கு போயிட்டு வரலாமா? 8 மணி ஆச்சுன்னா, எவ்ளோ கஷ்டத்தோட ஸ்கூலுக்குள்ள போவோம்ல. காலையில போயிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ரொம்ப சந்தோஷமா, எனக்கு என்னலாம் நடந்துச்சோ அதுக்கு முன்னத்த நாள், அது எல்லாத்தையுமே பேச ஆரம்பிப்போம். மிஸ் வந்த உடனே லெசன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா போதும், எங்கடா நம்மள எழுப்பிவுட்டு கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே உட்காந்துட்ருப்போம். திடீர்னு சம்மந்தமே இல்லாம நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுருவோம். எக்ஸாம்லாம் எழுதி முடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட விட எப்படியாவது நம்ம மார்க் அதிகமா எடுத்தரணும். எடுத்து அவன நம்ம தோக்கடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதே மாரி ரிசல்ட்டும் வந்து நம்ம அவன விட கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே மார்க் அவனோட மார்க்குக்கே வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கிட்ட போய் கெஞ்சுவோம். 1 மார்க் 2 மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா பண்ணுவோம், அவன்கிட்ட டூ, காய், பழம் இந்த மாரி எத்தன வார்த்தைகள யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் யோசிக்கும்போது எவ்ளோ சந்தோஷத்த குடுக்குது இல்லையா அது நம்மளுக்கு இப்போ. அது மட்டுமா பண்ணியிருக்கோம், மதிய சாப்பாட்டுக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா நமக்கு புடிச்ச சாப்பாடு நம்ம ஃப்ரெண்ட் கொண்டு வந்திருந்தான்னா போதும். அவனோட டிஃபன் பாக்ஸ் நம்மளுக்கு தான். அப்புறம் பிடி பீரியட். எப்படா கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, போர் அடிக்க ஆரம்பிச்சுரும் கொஞ்ச நேரத்துல. எப்படா பிடி பீரியட் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். மிஸ் சொன்னாங்கன்னா போதும், சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்புறம் இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? மிஸ் ஏதாவது கிளாஸ் நடத்த நடத்த கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்னன்னே தெரியாததுக்கு பதிலு, பக்கத்துல யாராவது ஒருத்தன் க்ளூ குடுப்பான். அத வச்சு நம்ம கேட்டு சொல்லிருவோம். அத மிஸ் கண்டுபிடிச்சு திட்டுவாங்க. அத கேட்டு கிளாஸ்ல இருக்க எல்லாரும் சிரிப்பாங்க. எதுக்கு சிரிச்சோன்னு கூட, இதுக்கு தான் சிரிக்கணும், இதுக்கு தான் சிரிக்கக்கூடாது அப்படின்னு காரணமே இல்ல. எல்லாத்துக்குமே சிரிச்சிருக்கோம். நம்மள திட்டினாலும் சிரிப்போம். உண்மையாலுமே சிரிக்க வேண்டிய காரணத்துக்கும் சிரிப்போம். எல்லாத்துக்குமே சிரிச்சு சந்தோஷமா இருந்திருப்போம். ஸ்டேஜ்ல அழகா பெர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், சின்ன சின்ன போட்டியில ஜெயிச்சப்போ, அது தந்த பெரிய பெரிய சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்டு தோத்தப்போ, நாமளும் ஒரு விஷயத்துல தோத்து வருத்தத்துல தான் இருப்போம். ஆனா நம்ம ஃப்ரெண்டு வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு, நம்ம பெரிய தைரியசாலி மாரி அவனுக்கு ஒரு தைரியம் குடுத்துருப்போம். இந்த மாரி எத்தன நினைவுகள் அடங்குன ஒரே ஒரு இடமா இருக்குல்ல இந்த ஸ்கூல் அப்படின்றது. இப்ப யோசிச்சு பார்த்தா, என்கிட்ட "மீண்டும் பள்ளிக்கு போகலாமா?" அப்படின்னு கேட்டா, நிச்சயமா அப்படின்னு நான் குடுகுடுன்னு ஓடிருவேன். உங்கள்ல எத்தன பேர் இந்த வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களும் இதே மனநிலையில இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கும் மறக்க முடியாத எத்தன நினைவுகள் அந்த பள்ளியில இருந்திருக்கும்? அத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.